கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி வாழுகின்றோமா, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நம் வாழ்விலே வாழ்வாக்குகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இந்த உலகிலே வாழும் பொழுது 3 முக்கியமான கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தி சொன்னார். ஒன்று, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். 2வது, நாம் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். 3வது, நாம் அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். இதை அவர் தமது வாழ்வாக்கி காட்டினார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்வு முழுவதுமே மன்னிப்பு நிறைந்ததாகவும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மிக்கதாகவும், இரக்கம் காட்டக்கூடிய தன்மை மிக்கதாகவும் தான் இருந்தது. ஆகவே அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வை இது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் அவருடைய மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழுகின்றோமா, அவர் வாழ்ந்து காட்டி நமக்கு போதித்த அந்த போதனைகளை நம் வாழ்விலே நடைமுறைப்படுத்துகின்றோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா என்பதை நாம் நம்மைத்தாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் நம் சகோதரரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, நம் பெற்றோரை ஏற்றுக்கொள்கின்றோமா, நம் அயலாரை ஏற்றுக்கொள்கின்றோமா, நம் நண்பரை ஏற்றுக்கொள்கின்றோமா, சமூகத்தில் உள்ள மக்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்றாரா, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளுகின்றாரா, பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுகின்றனவா என்று நாம் சுயமாக நாம் நம்மை சோதனை செய்து பார்க்க வேண்டும். பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கற்பித்து அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு நம்முள்ள இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் நடப்பதிலே எந்த விதமான பயமும் இல்லை. அதாவது கிறிஸ்தவம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய போதனைகளை, கிறிஸ்துவனுடைய நடைமுறைகளை நாம் நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள். அப்படியல்லாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், திருப்பலிகளிலே கலந்து கொள்ளுகின்றோம், ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகின்றோம் என்று நம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்ளுவோம் என்றால் உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை, கிறிஸ்துவினுடைய பண்புகளை நாம் வாழ்வாக்க வேண்டும். அந்த வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாய் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களை, இன்று நாம் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார். அதை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது? இன்று குடும்பங்களிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்று காரணம் என்னவென்றால், இன்று குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. இந்த குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மை இருந்திருந்தால் நிச்சயம் இந்த குடும்பங்களிலே பிரிவினை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு, மனைவி கணவனை ஏற்றுக்கொண்டு, பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு, பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு வழி இல்லை, குடும்பங்களிலே பிரிவினைகளுக்கு வழி இல்லை, குடும்பங்களிலே மனக்கசப்புக்கு வழி இல்லை. அதே போல நம் நண்பர்களை, நம் சகோதர சகோதரிகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகளுக்கு வழி இல்லை, உறவு சிக்கல்களுக்கு வழி இல்லை. இதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மை இன்று நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் தான் இன்று குடும்பங்களிலும் பிரச்சனைகள், உறவுகளிலும் பிரச்சனைகள், சமூகங்களிலும் பிரச்சனைகள். இது இந்த ஏற்றுக்கொள்ளுதலை குறித்து திருவிவிலியம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. விவிலியத்தை புரட்டி பார்க்கும் பொழுது விவிலியத்தினுடைய எந்த பகுதியை நாம் எடுத்து பார்த்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தில் மிகவும் பிரபலமாக நமக்கு தெரிந்த நபர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்று. விவிலியத்திலே நமக்கு தெரிந்த நபர்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
தாவீது அரசர் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வேத வசனங்களை நீங்கள் புரிந்து கொண்டு, விவிலிய வார்த்தைகளை புரிந்து கொண்டு, அதன் பொருள் அறிந்து நாம் நடக்கும் பொழுது, அதை வாழ்வாக்கும் பொழுது நிச்சயமாக நம்மால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம், அவர் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை. ஆதியாகமம் தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8, 9, தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர், நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றதல்லவா, என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே ஒரு உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. யாருக்கெல்லாம்? ஆபிரகாமுக்கும் அவருடைய உறவினரான லோத்துக்கும். இருவருக்கும் இடையே ஒரு உறவு சிக்கல் வருகின்றது. அப்படி ஒரு உறவு சிக்கல் வருகும் பொழுது இருவருக்கிடையே சண்டை ஏற்படுகின்றது. அந்த சண்டையை பெரிதாக்க கூடாது என்பதற்காக ஆபிரகாம் லோத்தை அழைத்து அவரிடத்திலே சொல்லுகின்றார், உனக்கும் எனக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே சண்டை வேண்டாம், சண்டை ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர், நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களா இருக்கோம். ஆகவே நமக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம உன் ஆளுக்கூடையும் எனக்கு சண்டை வேண்டாம். அதனால இது பாரு, நாடு முழுவதும் முன்னாடி இருக்குது, உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு நீ போய்க்கோ, அதனால் உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போய்க்கோ, என்னிடம் இருந்து பிரிந்து போ அப்படின்னு ஆபிரகாம் லோத்திடம் சொல்லுகின்றான். நாமளா இருந்து என்ன சொல்லியிருப்போம்? இப்ப நம் உறவுகளுக்குள்ளே சண்டை வருகின்றது என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? அந்த சண்டையை பெரிதாக்க பார்ப்போமே தவிர அந்த சண்டையை அங்கே குறைப்பதற்கோ அல்லது அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம் தேடாமல், என்னை அவர் இப்படி பேசிவிட்டார், என்னை அவர் இப்படி செய்து விட்டார், ஆகவே நான் அவரை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று யோசிப்போம், செயல்படுவோமே ஒழிய ஆபிரகாமை போல நாம் செயல்படுவோமா? ஆபிரகாம் என்ன செய்ய, சண்டை வருகின்றது, உறவு சிக்கல் வருகின்றது. அந்த நேரத்திலே ஆபிரகாம், ஆண்டவருடைய ஆவி பெற்ற ஆபிரகாம், ஆண்டவரின் அன்புக்குரிய ஆபிரகாம் என்ன செய்கின்றார் என்றால், லோத்தை அழைத்து பேசுகின்றார். நமக்குள்ளே பிரச்சனை, உறவு சண்டை வருகின்றது, உறவு விரிசல் ஏற்படுகின்றது, ஆகவே இந்த சண்டை பெரிதாக வேண்டாம், நீ என்னை விட்டு பிரிந்து சென்று விடு என்று சொல்லுகின்றார். அப்படி லோத்து பிரிந்து போகின்றார். இதனில் இருவருக்கும் இடையிலே உறவு சிக்கல் வருகின்றது. ஆக இப்போது என்ன வருகின்றது? அந்த உறவுக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது, உறவு சிக்கல் வருகின்றது, இருவரும் பிரிந்து போய்விட்டார்கள். ஆபிரகாம் ஒரு இடத்திலே தங்கி இருக்கின்றார், லோத்து சோதோம் கொமோரா பகுதியை தேர்ந்து கொண்டு அந்த இடத்திலே தங்கி இருக்கின்றார். இருவரும் இருவேறு இடங்களிலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. இந்த நேரத்திலே அங்கே என்ன நடக்கின்றது? 4 அரசர்கள் வந்து சோதோம் கொமோராவுக்கு எதிராக போர் தொடுக்கின்றார்கள். போர் தொடுத்து லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் பிள்ளைகளையும் அவன் செல்வத்தையும் கவர்ந்து கொண்டு அவர்களை அடிமைகளாக அடைத்து கொண்டு செல்லுகின்றார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து வந்த ஒருவர் இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கின்றார். உடனே ஆபிரகாம் என்ன செய்கின்றார் என்றால், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அது இவ்வாறு சொல்லுகின்றது. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் அபிராம் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார். நாம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை வருகின்றது என்றால், உறவுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் பிரிந்து வாழ்வோம். அப்படி பிரிந்து வாழும் பொழுது நம் மீது பழி சுமத்தி விட்டு அல்லது நம்மிடமிருந்து சண்டை போட்டு விட்டு தனியாக சென்று வாழ்கின்ற அந்த நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று யாராவது ஒருவர் நம்மிடம் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஆமாம், அவருக்கு இப்படித்தான் வர வேண்டும், அவர்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், ஏனென்றால் அன்று இவ்வாறு செய்துவிட்டு சென்றார்களே என்றுதான் நாம் சொல்லுவோம். தவிர அவர்களை காப்பாற்றவோ அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை விடுவிக்கவோ நாம் முயற்சி மேற்கொள்ள மாட்டோம். ஆனால் இங்கு தன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு விரிசல் ஏற்பட்ட லோத்துவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அரசர்கள் அவரை அடிமையாக அழைத்து செல்கின்றார்கள், அவர் செல்வத்தை கவர்ந்து செல்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டவுடன் ஆபிரகாம் என்ன செய்கின்றார்?
லோத்துவுக்கு என்னை விட்டு பிரிந்து சென்றதால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டு இருந்து விடாமல் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அங்கே அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் ஆபிரகாமுக்கு வருகின்றது. ஆகவே லோத்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற, தன் உறவினராக மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் வருவதால் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே தன் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடிமைகள், தான் வளர்த்தவர்கள் என 318 பேரை தேர்வு செய்து கொண்டு எந்த அரசர்கள் அவரை அடிமையாக அழைத்துக் கொண்டு சென்றார்களோ அவர்களிடத்தில் சென்று போர் புரிந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருகின்றார். தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார். ஆபிரகாம் தன்னுடைய உறவினரான லோத்தை ஏன் மீட்க சென்றார்? இவர் லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து 2 இடங்களிலே தங்கி வாசம் செய்கின்றார்கள். லோத்து மிக செழிப்பான இடத்தை தேர்வு செய்து வாழ்கின்றார். ஆபிரகாம் இன்னொரு இடத்திலே வாழ்கின்றார். ஆக லோத்தை அரசர்கள் போரிட்ட பொழுது, அந்த பகுதி வீழ்ந்த பொழுது லோத்தையும் அடிமையாக அழைத்து செல்கின்றார்கள். அவர் செல்வத்தை கவர்ந்து செல்கின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஆபிரகாம் மௌனமாக இருந்திருக்கலாம். அது என்னை விட்டு அவர் பிரிந்து சென்றதால் தானே அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆகவே அவர் அப்படியே செல்லட்டும் என்று விட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செல்லவில்லை. தன்னுடைய உறவினரை, தன்னை விட்டு பிரிந்து சென்றவரை, தன்னை இகழ்ந்தவரை, தன்னிடம் சண்டை போட்டவரை தன்னோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அவர்களே வந்தது. அவருக்கு ஒரு தீமை என்றவுடன், லோத்துவுக்கு ஒரு தீமை விளைந்து விட்டது, நேர்ந்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் வந்தது. அந்த மனப்பக்குவம் வந்ததால் தான் அவர் லோத்துவை மனதார ஏற்றுக்கொண்டார். லோத்துவை அவர் மனதார ஏற்றுக்கொண்டதால் தான் அவரை அடிமைப்படுத்தி சென்ற அரசர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களோடு போரிட்டு லோத்துவையும் அவருடைய ஆட்களையும் மனைவி பிள்ளைகளையும் அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். ஆகவே ஆபிரகாம் இடத்திலேயே, நாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் இடத்திலேயே, இஸ்ரேல் மூதாதையினுடைய வழிமரபிலே முதல் நபர் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் இடத்திலேயே பிறரை, உறவுகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இன்று நமது உறவுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். இவற்றுக்கு மத்தியில் அந்த மனக்கசப்புகளை மறந்து இந்த உறவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா என்பதை ஒரு சுய ஆய்வு செய்து பாருங்கள். இப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நம்மை நாமே நொந்து கொள்வோம். ஏனெனில் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா என்பது நம் மனசாட்சிக்கு அப்பொழுதுதான் தெரியும். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு எதை உணர்த்துகின்றது என்றால், அவர் பிரிந்து சென்ற உறவுக்கு தீமை வந்த பொழுது அவரை மனதாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி செய்து உள்ளத்தாலும் உடலாலும் அவரை ஏற்றுக்கொண்டார். அதை போல நாமும் நம் உறவுகளை மனதாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடலாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஈசாக்கினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் எவ்வாறு பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட வலிமை உள்ளவனாய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றார். அபிமெலேக்கு யார்? ஈசாக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கெரார் பகுதியினுடைய பெலிஸ்தியர்களுடைய தலைவன், பெலிஸ்திய மன்னன். அந்த பகுதியினுடைய பெலிஸ்திய மன்னன் அபிமெலேக்கு. அப்பொழுது ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை கொடுக்கின்றார். இதனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகின்றான். இப்ப ஈசாக்கு பெரும் செல்வந்தராய் மாறுகின்றார், அரசரை விட செல்வந்தனாய் மாறுகின்றார். இதனால் ஈசாக்கு மீது மனக்கசப்பு ஏற்படுகின்றது அரசருக்கு, ஈசாக்கு மீது வெறுப்பு ஏற்படுகின்றது அரசருக்கு. ஆகவே ஈசாக்கை தன்னுடைய பகுதியிலே வாழ விடாமல் அவரிடத்திலே சென்று சொல்கின்றார், நீ என்னை விட வலிமை மிக்கவனாய் இருக்கின்றாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கின்றாய், செல்வனாய் இருக்கின்றாய். ஆகவே நீ இங்கு இருக்கக்கூடாது. ஆகவே நீ விடத்தை விட்டு அகன்று போ, இங்கு விட்டு போய்விடு அப்படின்னு அவரை துரத்துறார். அபிமெலேக்கு ஈசாக்கை துரத்தி விடுகின்றார், தன் பகுதியிலிருந்து துரத்தி விடுகின்றார். பெலிஸ்தியர்களுடைய ராஜா, கெரார் பகுதியினுடைய மன்னர், அவரை அந்த இடத்திலிருந்து துரத்தி விடுகின்றார். ஈசாக்கும் சென்று விடுகின்றார்.
அதற்கு அடுத்தபடியாக இதே தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26, 29, 30, 31 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை, உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம், அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றனர். ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார். அவர்களும் உண்டு குடித்தனர். அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர். பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றனர். இப்படி என்றால், இப்பொழுது அபிமெலேக்கு தன் பகுதியிலிருந்து ஈசாக்கை துரத்தி விடுகின்றார். ஈசாக்கு இன்னொரு இடத்திலே சென்று வாழ்கின்றார். அங்கேயும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கின்றார். இதை பார்க்கின்ற அபிமெலேக்கு தன் உற்ற நண்பனுடனும் தன்னுடைய படைத்தலைவனுடனும் ஈசாக்கை சந்திக்க திரும்ப வருகின்றார். அவர் ஈசாக்கை சந்திக்க திரும்ப வரும் பொழுது அவரிடத்துல பேசிய வார்த்தைகள், நடந்த நிகழ்வுகள் தான் அது 26ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வார்த்தைகளை சொல்லப்பட்டுகின்றது. நாங்கள் உமக்கு எந்தவித இடையூறும் செய்யவில்லை. அபிமெலேக்கு யாரை பார்த்து சொல்லுகின்றார்? ஈசாக்கை பார்த்து சொல்லுகின்றார். நீ எங்கள் பகுதியிலே வாழ்ந்த பொழுது நாங்கள் உனக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை, உனக்கு நாங்கள் எந்த தீமையும் செய்யவில்லை. உன்னை நாங்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பும் பொழுது, உன்னை அங்கிருந்து துரத்தி விடும் பொழுது சமாதானமாய்த்தான் உன்னை அனுப்பி வைத்தோம். ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றார். அப்படி என்றால் அபிமெலேக்கு இப்போ ஈசாக்கினிடத்திலே வந்திருக்கின்றான். அப்பொழுது ஈசாக்கினிடத்திலே வந்த பொழுது அபிமெலேக்கு சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஆசி பெற்ற நீர் இப்பொழுது எங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. ஏனென்றால் அபிமெலேக்கினால் ஈசாக்கு ஏற்கனவே விரட்டிவிடப்பட்டவர். அவர் விரட்டிவிடப்பட்டு வேறொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்திலே அபிமெலேக்கு இவரை தேடி வருகின்றார். அந்த நேரத்தில் தான் ஈசாக்கிடத்திலே அபிமெலேக்கு சொல்லுகின்றார், ஆண்டவரின் ஆசி பெற்ற நீர் எங்களுக்கு எந்த தீமையும் செய்யாதிருப்பீராக என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஈசாக்கு என்ன செய்கின்றார்? அபிமெலேவுக்கும் அவனோடு வந்தவர்களுக்கும் விருந்து அளிக்கின்றார். அவர்கள் விருந்து அளித்து உண்டு குடித்து மகிழ்கின்றார்கள். உண்டு குடித்து மகிழ்ந்து இரவிலே ஈசாக்கினுடைய கூடாரத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள். ஈசாக்கினுடைய கூடாரத்திலே தங்கிவிட்டு அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் சமாதான உடன்படிக்கை செய்கின்றார்கள். உடன்படிக்கை செய்துவிட்டு அதன் பின்பு அவர்கள் சமாதானமாக, அபிமெலேக்கு அவருடைய தோழர் அவருடைய படைத்தலைவர் சமாதானமாக ஈசாக்கை விட்டு திரும்பி செல்லுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை எவ்வாறு ஏற்பட்டது? ஈசாக்கிடத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததால் தான் ஏற்பட்டது. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே ஒருவர் நம்மை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகின்றார் என்றால் நாம் வெளியே போகின்றோம். ஆகவே நாம் வெளியே சென்ற பிறகு நம்மை தேடி நம்மை துரத்தியவர் வருகின்றார் என்றால் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே பெற்றோரை பிள்ளைகள் துரத்தி விடுகின்றார்கள். அந்த பெற்றோரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? நம்மை தேடி வரும் பொழுது யோசித்து பாருங்கள். பெற்றோர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வீட்டை நாம் எழுதி வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களை வயோதிக காலத்திலே நாம் வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றோம். அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு பெற்றோர் உங்களை தேடி வந்தால், மகனே உன்னை நான் பார்க்க வந்தேன், நீ எப்படி இருக்கின்றாய் என்று உன்னை தேடி வந்தால் அந்த பெற்றோரை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அதே போல கணவன் மனைவி பிரச்சனை நிமித்தம் பிரிந்திருக்கின்றார்கள். அந்த கணவன் மனைவியை பார்க்க வருகின்றார் என்றால் அந்த மனைவி அந்த கணவனை ஏற்றுக்கொள்ளுகின்றாளா? அல்லது கணவனை பார்க்க மனைவி வருகின்றாள் என்றால் அந்த மனைவியை கணவன் ஏற்றுக்கொள்ளுகின்றாளா? யோசித்து பாருங்கள். ஆனால் இங்கே ஈசாக்கு அபிமெலேக்கு நிகழ்வு என்ன சொல்லுகின்றது? அபிமெலேக்குவினால் ஈசாக்கு விரட்டி விடப்படுகின்றான். ஆனால் ஈசாக்கை தேடி அபிமெலேக்கு வருகின்றான். அந்த தேடி வரும் பொழுது அந்த அபிமெலேக்கை ஈசாக்கு ஏற்றுக்கொள்ளுகின்றான். என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதை சொல்லுகின்றது. ஈசாக்கு அபிமெலேக்கு யார் ஈசாக்கை விரட்டி விட்டாரோ அவரை ஈசாக்கை தேடி வருகின்றார். அப்பொழுது ஈசாக்கு இவர் என்னை விரட்டி விட்டவர் தானே என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிடவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதான உடன்படிக்கை செய்கின்றார். இவ்வாறு நாம் வாழ்கின்றோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்களிலே இன்று பிரச்சனைகள் வரும் பொழுது, நாம் பல சூழ்நிலைகள் நிமித்தம் குடும்பத்தை விட்டு துரத்தப்படும் பொழுது, சமூகத்தை விட்டு துரத்தப்படும் பொழுது, இன்னொரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விடத்திலே நம்மை யார் துரத்தினார்கள் அவர்கள் நம்மை தேடி வரும் பொழுது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? அவர்களோடு சமாதானம் செய்து வாழுகின்றோமா? அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா என்பதை சுய ஆய்வு செய்து பாருங்கள். அப்பொழுது கிறிஸ்தவ மதிப்பீடுகள் உங்களுக்கு புரியும். அதற்கு அடுத்தபடியாக தொடக்க நூல் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது.
தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபேக்கா கேள்விப்பட்டதும் அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து, இதோ உன் சகோதரன் உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு. யார் சொல்லுவது? ரெபேக்காள் தன்னுடைய இரண்டாவது மகன் யாக்கோபிடம் சொல்லக்கூடியது. ஆதியாகமம் தொடக்க நூல் 27 அதிகாரம் 42 இது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் யாக்கோபு தன் தந்தையை ஏமாற்றி ஏசாக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கின்றான். இதை கேள்விப்பட்டவுடன் ஏசா கோபமுறுகின்றான், சினம் கொள்கின்றான். சினம் கொண்டு அவன் என்ன முடிவெடுக்கின்றான்? என் தந்தையினுடைய துக்க நாட்கள் நெருங்கிவிட்டன, அது முடிந்தவுடன் நான் யாக்கோபை கொலை செய்து என்னை தேற்றிக் கொள்வேன் என்று முடிவெடுக்கின்றான். ஆகவே யாக்கோபை கொலை செய்ய வகை தேடுகின்றான் ஏசா. ஆகவே இங்கே என்ன நடக்கிறது? கொலை திட்டம் அரங்கேற திட்டம் தீட்டப்படுகின்றது, கொலை செய்ய திட்டம் தீட்டப்படுகின்றது. ஏசாவனுடைய இந்த திட்டத்தை அவனுடைய தாய் அறிகின்றாள். ரெபேக்காள் அறிந்து தன்னுடைய இரண்டாவது மகனை அழைத்து சொல்லுகின்றாள், உன்னுடைய சகோதரன் உன்னை கொல்ல பார்க்கின்றான், நீ அவனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதால் உன்னை கொண்டு அவன் தன்னை தேற்றிக் கொள்ள பார்க்கின்றான். ஆகவே நீ இங்கு இருக்காதே, இங்கு இருந்தால் உன்னை அவன் கொலை செய்து விடுவான். ஆகவே நீ உடனே இவ்விடத்திலிருந்து தப்பி ஓடிவிடு, என் சகோதரன் வீட்டிலே சென்று உன் சகோதரனுடைய கோபம் தீரும் வரை அங்கேயே தங்கியிரு என்று சொல்லி அவன் தாய் அவனை அங்கிருந்து அனுப்பி விடுகின்றான். ஆக தன் சகோதரனுக்கு பயந்து அவனிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கு யாக்கோபு தன் வீட்டிலிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். சொந்த சகோதரனிடம் ஏற்பட்ட மனக்கசப்பின் நிமித்தம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாக்கோபு தன் சொந்த வீட்டிலிருந்து இடப்படுகின்றான், புறப்பட்டு தன் தாய் மாமனிடத்திலே செல்லுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கின்றது? தொடக்க நூல் ஆதியாகமம் 33 அதிகாரம் 4 படிக்கும் பொழுது அங்கு இவ்வாறு சொல்லப்படுகின்றது, ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார், இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். இப்படி என்றால் சில வருடங்கள் கழித்து யாக்கோபு திரும்ப வருகின்றார், தன் நாட்டிற்கு திரும்ப வருகின்றார், தன் பெற்றோரிடத்திலே திரும்ப வருகின்றார். அப்படி திரும்ப வரும் பொழுது இவர் ஏசாவுக்கு மிகவும் பயப்படுகின்றார். தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவானோ என்று இவர் மிகவும் பயப்படுகின்றார். அப்படி பயந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து மன்றாடி அவர் தன் நாட்டிற்கு, தன் தாய் வீட்டிற்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார். தன் மனைவி, பிள்ளைகள், செல்வங்களோடு அவர் திரும்ப வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே இவருக்கு எதிர்கொண்டு ஏசா வருகிறார். யார் யாக்கோபை கொலை செய்ய வகை தேடினாரோ அவரே யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வருகின்றார். இருவரும் சந்திக்கின்றார்கள். யாக்கோபும் ஏசாவும் சில வருடங்களுக்கு பின்பு சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பில் என்ன நிகழ்கின்றது? இருவரும் அரவணைத்து கட்டி தழுவி முத்தமிட்டார்கள், இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கொலைவரியோடு சுற்றி திரிந்த ஏசா தன் சகோதரன் யாக்கோபை ஏற்றுக்கொண்டான். இந்த மனநிலை இது நம்மிடம் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். நமக்கு யாராவது ஒரு தீமை செய்தால், அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பை உருவாக்கினால் அவர்களிடமிருந்து நாம் உறவை முறித்துக் கொள்ளுகின்றோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே அவர்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் பொழுது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே ஏசாவினுடைய வாழ்வையும் யாக்கோபினுடைய வாழ்வையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஏசா முதலில் தன் சகோதரனை கொலை செய்ய முயற்சி செய்கின்றான். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள யாக்கோபு பயந்து தன் வீட்டை விட்டே ஓடிவிடுகின்றான். சில வருடங்களுக்கு பின்பு யாக்கோபு திரும்ப தன் இல்லத்துக்கு வருகின்றான். அப்பொழுது யார் இவரை கொலை செய்ய தேடினார் அந்த சகோதரன் ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கின்றார்கள். இருவருடைய சந்திப்பு அங்கே கொலையிலே முடியவில்லை, ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். இது எதனால் நிகழ்ந்தது? ஏசாவினால் யாக்கோபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தது. அந்த நேரத்திலே ஏசா தன்னுடைய பகைமை உணர்வை மறந்து தன்னுடைய கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஆண்டவர் ஏசாவையும் யாக்கோபையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாக்கோபை தான் தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர்னால் புறந்தள்ளப்பட்ட ஏசாவை யாக்கோபை ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் ஏன் நம் சகோதர சகோதரிகளை இது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம்? சற்று யோசித்து பாருங்கள். கொலை செய்ய தேடியவர் யாரை கொலை செய்ய துரத்தினாரோ அவரையே சில வருடங்களுக்கு பிறகு மனதார ஏற்றுக்கொண்டு தன் இல்லத்துக்கு அழைத்து செல்லுகின்றார். இது நாம் நம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? நம் உறவுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா?
நம் குடும்பங்களை ஏற்றுக்கொள்கின்றோமா? சமூகத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்கின்றோமா? நண்பர்களை ஏற்றுக்கொள்கின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக தொடக்க நூல் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இங்கே என்ன நடக்கின்றது? யோசேப்பினுடைய சகோதரர்களை யோசேப்பை விற்கின்றார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு செல்ல அடிமையாக அரேபிய வணிகர்களிடம் விற்கின்றார்கள். அவர்கள் 20 வெள்ளிக்காசு கொடுத்து அவருடைய சகோதரர்களிடமிருந்து யோசேப்பை விலக்கி வாங்கி கொண்டு எகிப்திற்கு அவரை கொண்டு செல்லுகின்றார்கள். ஆகவே இங்கே சகோதரர்களுக்கிடையே ஒரு உறவு முறிவு ஏற்படுகிறது, உறவு விரிசல் ஏற்படுகின்றது. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கும் யோசேப்புக்கும் இடையிலே உறவு விரிசல் ஏற்படுகின்றது, உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. அதன் நிமித்தம் அவர் அடிமையாக விற்கப்படுகின்றார். பின்பு நடந்தது அனைவருக்குமே தெரியும். ஆதியாகமம் தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவ்வாறு சொல்லுகின்றது. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏனென்றால் எகிப்துக்கு இவர் அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே இவர் ஆண்டவருடைய அருளினால் எகிப்தினுடைய ஆளுநராக உயர்த்தப்படுகின்றார். அரசருக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தப்படுகின்றார். ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உருவாகின்றது. கானான் நாட்டிலும் அந்த பஞ்சம் ஏற்படுகின்றது. உணவு வாங்குவதற்காக யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வருகின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்கின்றார் யோசேப்பு. அடையாளம் கண்டவுடன் தன்னை விற்றவர்கள் இவர்கள்தான், ஆகவே இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அவர் துன்புறுத்தவில்லை, சிறையில் அடைக்கவில்லை. மாறாக என்ன செய்கின்றார்? தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார்? சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள், என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் எகிப்துக்கு செல்லுமாறு விற்ற உங்களுடைய சகோதரன் நான் தான். ஆகவே நீங்கள் என்னை விற்றதை குறித்து மனக்கலங்க வேண்டாம். இந்த செயலுக்காக உங்கள் மீதே நீங்கள் கோபப்பட வேண்டாம். உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். இன்று நாம் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராவது நமக்கு ஒரு தீமை செய்தால் இன்று நாம் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்போமா? இன்று ஒரு சிறிய நில எல்லை தகராறு சகோதர சகோதரர்கள்ட்ட ஏற்பட்டால் இது சாகும் வரை அவர்கள் தங்களுக்குள்ளே பேசாமல் இருக்கின்றார்கள். அல்லது ஒரு சகோதரனுக்கு நிலத்திலே ஒரு பகுதி கூட கிடைத்து விட்டது, இன்னொரு சகோதரனுக்கு குறைத்து கிடைத்து விட்டது என்பதற்காக கூட கிடைத்த சகோதரனை குறைத்து பெற்ற சகோதரன் பகைத்துக் கொள்ளுகின்றான், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கு எந்த சகோதரர்களால் விற்கப்பட்டானோ யோசேப்பு, அதே சகோதரர்கள் தன் முன்னால் நிற்கும் பொழுது அவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை, அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை துன்புறுத்தவில்லை, சிறையில் அடைக்கவில்லை, அதிகாரம் கையில் இருக்கின்றது என்று அவர்களை எதுவுமே செய்யவில்லை. மாறாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்று நம்மிடத்தில் இருக்கின்றதா? இன்று குடும்பங்களிலே பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் உறவு சிக்கல்கள், உறவு விரிசல்கள், இந்த சூழ்நிலையிலே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா? ஏதோ ஒரு காரணத்தினால் இன்றைக்கு பேசாமல் இருக்கின்றோம். சந்தர்ப்ப சூழ்நிலையின் நிமித்தம் அவர்களை நாம் சந்திக்க நேரிடுகின்றது. அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? கோபம், தூய பவுல் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் கோபம் கொள்ளுகின்றோம். அந்த கோபத்தின் விளைவாகத்தான் மனக்கசப்பு ஏற்படுகின்றது, உறவு விரிசல் ஏற்படுகின்றது. ஆக அந்த மனக்கசப்பு நிமித்தம், உறவு விரிசல் நிமித்தம் நாம் பேசாமல் இருக்கின்றோம், சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இறைவன் அமைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது, சூழல் ஏற்படுகின்றது. அந்த சூழ்நிலையில் கோபத்தை மறந்து பாவத்தை நம்மை விட்டு அழிக்கும்படியாக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? யோசித்து பாருங்கள். இன்று சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரச்சனை என்றால், தகராறு என்றால், அவர்களை பின்பு நாம் சந்திக்கும் போது, சந்தர்ப்ப சூழ்நிலையின் நிமித்தம் அவர்களை சந்திக்க ஏற்படும் நிலைமை ஏற்படும் பொழுது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இன்று அப்படிப்பட்ட மனநிலை நம்முடைய இல்லையே. ஏன் யோசேப்பு நினைத்திருந்தால் எதையும் செய்திருக்கலாமே, அதிகாரம் அவன் கையில் இருக்கின்றது. ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. எவ்வளவு மிகப்பெரிய தீமை யோசேப்புக்கு இழைக்கப்பட்டது. அடிமையாக விட்டிருக்கின்றார்கள்.
ஆனால் அவர் அதை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. பஞ்ச காலத்திலும் தன் சகோதரர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உடையவர்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்றுதான் கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கை நூல் பிரிவு 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகளை படித்து பாருங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகளை படித்து பாருங்கள். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றார். ஆண்டவர் இதனை கேட்டார். இங்கே சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை. மீண்டும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற மோசே, இஸ்ரேல் மக்களுக்கு குருவாக ஆசாரியராக நியமிக்கப்பட்ட ஆரோன், அவர்களுடைய சகோதரி மிரியாம். இந்த 3 பேர்களுக்கிடையே பிரச்சனை யாருக்கெல்லாம்? மோசே ஒரு பக்கம், ஆரோனும் மிரியாமும் இன்னொரு பக்கம். இது பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் பேசுவதை குறித்து மோசையிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் உன்னிடம் மட்டுமா பேசினார், எங்களிடமும் பேசுகின்றார் அல்லவா, ஆகவே நீ மட்டும் எப்படி பெரியாள் என்று காட்டிக்கொள்ளலாம் என்று மோசையோடு சண்டை போடுகின்றார்கள். ஆரோனும் மிரியாமும் மோசையோடு சண்டை போடுகின்றார்கள். இது எதனால் வந்த பிரச்சனை? ஈகோ பிரச்சனை. நம்ம சாதாரணமாக குடும்பத்தில் வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, நண்பர்களுக்கிடையே வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, உறவினர்களுக்கிடையே வரக்கூடிய ஈகோ பிரச்சனை. இந்த ஈகோ பிரச்சனை தான் இங்கே வந்திருக்கின்றது. யாருக்கு? மோசேவுக்கும் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் இடையே. ஆகவே மோசையும் மிரியாமும் ஆர்வத்தில் கேட்கின்றார்கள், ஆண்டவர் உன் மூலமாக மட்டும்தான் பேசுகின்றாரா, எங்கள் மூலமும் பேசவில்லையா என்று அவர் மீது கோபப்படுகின்றார்கள். அங்கே சகோதரர்களுக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை வருவதால் உறவு விரிசல் ஏற்படுகின்றது. அதே எண்ணிக்கை நூல் பிரிவு 12ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆரோன் மோசையிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவங்களை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளை இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். பாருங்கள், தன்னை பழித்து பேசிய, தன்னை இழித்து பேசிய, தன்னோடு சண்டை போட்ட தன் சகோதரனும் சகோதரியும் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள், மோசே இன்னொரு பக்கம் நிற்கின்றார். ஆண்டவர் இவர்கள் இருவருக்கும் இடையே நீதிபதியாய் நிற்கின்றார். நின்று ஆரோனையும் மிரியாமையும் கடிந்து கொள்ளுகின்றார். அந்த வேளையிலே மிரியாமை தொழுநோய் தாக்குகின்றது. மிரியாமை தொழுநோய் தாக்கியதை கண்ட ஆரோன் மோசே இடத்திலே மன்றாடுகின்றார், நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதையும், இவள் இப்பொழுது இறந்து பிறந்த ஒரு அரைகுறை குழந்தையை போல இருக்கின்றார், அவள் அப்படி ஆகக்கூடாது, இவள் குணமாக வேண்டும், அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று கேட்கின்றார். ஆரோன் மோசே இடத்திலே கேட்கின்றாள், நாம் என்றால் என்ன செய்வோம், என்னை இப்படி பேசிவிட்டாய் அல்லவா, ஆகவே உனக்கு இவ்வாறு வேண்டும், கடவுள் தான் உனக்கு கொடுத்தார், அதை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நாம் சென்று விடுவோம். ஆனால் மோசே அத்தகைய மனநிலை கொண்டிருக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டார். தன்னை பழித்து பேசியவர்களை, ஈகோவின் நிமித்தம் தன்னை பழித்து பேசியவர்களை, தன்னோடு சண்டை போட்டவர்களை, அதாவது ஆரோனையும் மிரியாமையும் உடனே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார், ஆண்டவரே நீரே இவளை குணமாக்கியர்கள் என்று மன்றாடி அவளுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த ஈகோ பிரச்சனையினால் எத்தனையோ பிரிவுகள், கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய ஈகோ பிரச்சனையினால் கணவன் மனைவி உறவுகள் விரிசல் விழுந்து அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலைமை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஈகோ பிரச்சனை வந்து பிள்ளைகள் பிரிந்து செல்லுகின்றார்கள், சகோதரர்களிடையே ஈகோ பிரச்சனை வந்து அவர்கள் பிரிகின்றார்கள், நண்பர்களுக்கிடையே ஈகோ பிரச்சனை வந்து அவர்கள் பிரிகின்றார்கள், உறவுகளுக்கிடையே ஈகோ பிரச்சனை வந்து அவர்கள் பிரிகின்றார்கள். இப்படி அந்த பிரச்சனை வரும் பொழுது பிரிகின்றோம், உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம், ஆண்டவர் அமைத்து கொடுத்த அருளின் நிமித்தம் நாம் சந்திக்கின்றோம். அல்லது இன்னொருவர் வந்து நான் அன்று செய்தது தவறு, அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, அவரை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். அங்கே மோசையோடு ஏற்பட்ட ஈகோவின் நிமித்தம் தன்னை பழித்து பேசிய ஆரோனையும் மிரியாமையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்றாடுகின்றார். அவர்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அவர் வழிநடத்துகின்றார், மோசே வழிநடத்துகின்றார். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்று நம்மிடத்தில் இருக்கின்றதா?
கணவன் மனைவி இடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? பெற்றோர் பிள்ளைகளிடையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? சகோதர சகோதரிகளிடையே உடன்பிறப்புகளிடையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? உறவுகளிடையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தால் நிச்சயம் எந்த இடத்திலேயுமே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரவேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டான் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான் என்று சொல்லப்பட்டுகின்றது. என்னென்றால் தாவீதினுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக திரும்புகின்றான். தாவீதை கொலை செய்ய பார்க்க என்ன ஆட்சி உரிமையை அப்சலோம் கைப்பற்றுகிறான். தாவீதோடு இருந்தவர்கள் பெரும்பாலானவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு ஆட்சி உரிமையை கைப்பற்றி தாவீதை கொல்வதற்காக எருசலேமை நோக்கி அப்சலோம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே தாவீது தன்னையும் தன்னோடு இருந்தவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாருங்கள் தப்பியோடுவோம் என்று சொல்லி தப்பியோடுகின்றார். இங்கே தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே உறவு விரிசல், இங்கே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உறவு விரிசல் ஏற்படுகின்றது. அங்க அதே 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகின்றது? என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழவிக்க வேண்டாம் என்று யோவாபு, அபிஷாய், இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டான். என்னென்றால் போர் மூழ்கின்றது, தன்னோடு இருப்பவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எருசலேமை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்சலோமோடும் அவரோடு இருந்த படை வீரர்களோடும் தாவீதுக்கும் தாவீதோடு இருந்த படை வீரர்களுக்கும் இடையே போர் மூழ்கின்றது. அந்த நேரத்திலே தன் படை தலைவர்களான யோவாபு, அபிஷா, இத்தாய் ஆகியோருக்கு தாவீது என்ன கட்டளை இடுகின்றார்? என் நிமித்தம் என்னை கொல்வதற்காக வகை தேடினான் என்பதற்காக என் மகன் அப்சலோமுக்கு நீங்கள் தீங்கிழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தன்னை கொல்ல தேடிய தன் மகனையே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த தீவின் நிமித்தம் அந்த போரில் அவர் மடிந்து போனார், அது இரண்டாவது. ஆனால் அதற்கு முன்னே இங்கு தாவீது ஏற்றுக்கொள்ளுகின்றார், தன் மகனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன்னை கொலை செய்வதற்காக தன் பரிவாரங்களோடு புறப்பட்டு எருசலேமை நோக்கி வந்த தன் மகனை இவர் போர்க்களத்திலே சந்திக்கும் பொழுது தன் படை வீரர்களுக்கு என்ன கட்டளை இடுகின்றார்? என் நிமித்தம் நீங்கள் அவனுக்கு தீங்கிழைக்க கூடாது, அப்படி என்றால் நீங்கள் அவனை கொலை செய்யக்கூடாது, அவனை துன்புறுத்த கூடாது, அவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா தன் மகனை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்று நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே குடும்பங்களிலே வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றன. அதன் நிமித்தம் உறவு சிக்கல்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே நாம் பிள்ளைகளாகிய நாம் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, அல்லது பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் தாவீதோ தன் மகன் தன்னை கொல்ல வந்த பொழுது அவரிடமிருந்து தப்பியோடிவிட்டு பிறகு அவனையே தீர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை செய்யாமல் தன் படை வீரர்களுக்கு ஆணையிடுகின்றார், என் மகனுக்கு நீங்கள் தீமை செய்யாதீர்கள் என்று. என் நிமித்தம் நீங்கள் என் மகனுக்கு தீமை, என்னை கொல்ல வந்தான் என்பதற்காக நீங்கள் அவனுக்கு தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லி தன் மகனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட அனைவருமே, விவிலியத்திலே நமக்கு நன்கு அறிமுகமான இந்த நபர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கோடு தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கின்றோமா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி. ஆபிரகாமை பற்றி சொல்லுகின்றோம், ஈசாக்கை பற்றி சொல்லுகின்றோம், யாக்கோபை பற்றி சொல்லுகின்றோம், யோசேப்பை பற்றி சொல்லுகின்றோம், மோசையை பற்றி சொல்லுகின்றோம், தாவீதை பற்றி சொல்லுகின்றோம். இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவருமே பிறரை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதற்கு அத்தனைக்கும் விவிலியத்திலே வசனங்கள் ஆதாரமாய் இருக்கின்றன. அதைத்தான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டினேன். நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? இதுதான் கேள்விக்குறி. சுய ஆய்வு செய்து பாருங்கள். ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை என்பதுதான் உண்மை. புதிய ஏற்பாட்டு காலத்தை பிரித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அதுவே ஏற்றுக்கொள்ளுதல் நிறைந்ததா? இயேசு கிறிஸ்துவ முழு வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளுதல் நிறைந்ததா தான் இருந்தது. 2 வசனங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பினேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அப்படின்னா இங்கே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை சொல்லப்பட, கெட்ட குமாரனுடைய கதை. அதாவது தந்தையை விட்டு பிரிந்து சென்ற மகனுடைய கதை, கெட்ட குமாரனுடைய கதை, ஒரு உவமை கதை. இங்க என்ன சொல்லப்படுகின்றது? 2 ஆண் மக்கள் ஒரு தகப்பனுக்கு.
இரண்டாவது மகன் தகப்பனிடத்தில் வந்து கேட்கிறார், எனக்குரிய பங்கை பிரித்து தாருங்கள் என்று. பங்கை பெற்றுவிட்டு அவர் சென்று விடுகிறார். தந்தையை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். எல்லாவற்றையும் அழிக்கின்றார். அழித்துவிட்டு திரும்ப வருகின்றார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். எப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் என்று பாருங்கள். மகன் தன்னிடமிருந்து பிரிந்து போகின்றான். எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஒன்றுமில்லாமல் திரும்ப வருகின்றான். திரும்ப வரும்போது தந்தை தூரத்திலிருந்தே பார்க்கின்றார். பார்த்தவுடன் என்ன செய்கின்றார்? பார்த்துவிட்டு பார்க்காதவர் போல் இருக்கவில்லை, அல்லது இங்கே வரக்கூடாது என்று கடிந்து கொள்ளவில்லை, அவரை அனுமதிக்காமல் இருக்கவில்லை. இவர் ஓடி செல்லுகின்றார். ஓடி சென்று தன் மகனை கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுதலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விவிலியத்திலே சொல்லி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு மகன் கெட்டு போனான். அவன் எல்லாவற்றையும் அழித்தான். ஆனால் உணர்ந்து திரும்ப வருகின்றான். அவன் திரும்ப வரும் பொழுது அவனை தந்தை தூரத்தில் கண்ட போதே ஓடி சென்று பரிவு கொண்டு ஏற்றுக்கொண்டார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நம்மிடத்தில் இருக்கின்றதா? இந்த கணவன் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்யலாம். கணவன் தவறு செய்துவிட்டு பிரிந்து செல்லுகின்றான். அவன் மனம் திருந்தி திரும்ப வருகின்றான். மனைவியாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? அல்லது மனைவி தவறு செய்து தன்னை விட்டு பிரிந்து செல்லுகின்றாள். அவள் தன் தவறை உணர்ந்து திரும்ப வருகின்றாள். கணவராகிய நீங்கள் உங்கள் மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? பிள்ளைகள் பெற்றோரிடம் சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்து செல்லுகின்றார்கள். தவறை உணர்ந்து திரும்ப வரும் பொழுது பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா? அதே போல பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்கள் மனக்கசப்பை நிமித்த பிரிந்து செல்லுகின்றார்கள். தங்கள் தவறை உணர்ந்து திரும்ப வரும் பொழுது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? யோசித்து பாருங்கள். அதே போல உறவுகளுக்கிடையே பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் பிரிந்து செல்லுகின்றார்கள். தவறை உணரும் பொழுது திரும்ப வருகின்றார்கள். நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தகைய ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை நம்மிடத்திலே வலியுறுத்துகின்றார், எதிர்பார்க்கின்றார் என்றால், உங்களை விட்டு மனக்கசப்பை நிமித்தம் யார் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திரும்ப வரும் பொழுது தூரத்திலே அவர்களை கண்டால் ஓடி போய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஏற்றுக்கொள்ளுதலை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளுதல் பண்பு யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். மற்றுள்ளவர்கள் எல்லாம் பேரளவில் தான் கிறிஸ்தவராக இருக்க முடியுமே ஒழிய கிறிஸ்துவின் முன்னிலையில் அவர் கிறிஸ்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, வாயில் காவல் செய்த அப்பணிப்பன் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்று சொன்னார். 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதலித்தார். 26, 27ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. எதை சொல்லுகிறது? பேதுரு மறுதலித்த நிகழ்வை சொல்லுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு எவ்வாறு அவர் பாடுகள் நேரத்தில் மறுதலித்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 17, 25, 26, 27 ஆகிய இறை வசனங்கள் 3 முறை பேதுரு மறுதலித்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவரோடு நடந்தவர், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணார கண்டவர், அவர் மூலம் இவர் அற்புதங்களை அனுபவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்பொழுது இயேசுவை மறுதலிக்கின்றார். அப்படி தன்னை மறுதலித்த அந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்ட, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். அப்படி என்றால் இங்கே 18ஆம் அதிகாரத்திலே பேதுரு மறுதலிக்கின்றார். 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று. 3 முறை இவர் சொல்லுகின்றார், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன். 3வது முறை கேட்கும் பொழுதுதான் அவர் இவ்வாறு பதில் அளிக்கின்றார், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உம்மை மறுதலித்ததும் உமக்கு தெரியும், ஆகவே எல்லாம் உமக்கு தெரியுமே, உம் மீது எனக்கு அன்பு உண்டு என்பதும் உமக்கு தெரியும், இதெல்லாம் உமக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அவரிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? என் ஆடுகளை பேணி வளர். பேதுருவை ஏற்றுக்கொண்டதால் தான், தன்னை மறுதலித்த பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு திருச்சபையினுடைய தலைவராக ஏற்படுத்தினார். என் ஆண்டுகளை பேணி வளர் என்று சொன்னார்.
தன்னையே மறுதலித்த, தன்னையே தெரியாது என்று சொன்ன, பாடுகள் நேரத்திலே தன்னை விட்டு விட்டு ஓடிய தன் சீடன் பேதுருவையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்றால், துன்ப நேரத்திலே உங்களை விட்டுவிட்டு சென்றவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? துன்பம் வரும்போது நம்மை அனைவரும் விட்டுவிட்டு தான் செல்வார்கள். மனைவி விட்டுவிட்டு செல்லலாம், கணவன் விட்டுவிட்டு செல்லலாம், பிள்ளைகள் விட்டுவிட்டு செல்லலாம், பெற்றோர் விட்டுவிட்டு செல்லலாம், நண்பர்கள் விட்டுவிட்டு செல்லலாம், உறவினர்கள் விட்டுவிட்டு செல்லலாம், சமூகத்தில் நமக்கு தெரிந்த அயலார் நம்மை விட்டுவிட்டு செல்லலாம். ஆனால் அவர்கள் திரும்ப நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், பேதுருவை ஏற்றுக்கொண்டார். இப்படி துன்ப நேரத்தில் யார் நம்மை கைவிட்டு விட்டு சென்றாலும் அவர்கள் மனம் மாறி நம்மிடத்தில் திரும்ப வரும் பொழுது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இது பாருங்கள், லூக்கா நற்செய்தியினுடைய 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது அங்கே சக்கேயுவாகிய பாவியாகிய மனிதனை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார். சக்கேயு யார்? வரி வசூல் செய்யக்கூடியவர். இஸ்ரேல் மக்கள் அவர் வாழ்ந்த இடத்திலே அவரை பாவி என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஏனென்றால் யூத ஜனங்களிடத்திலே வரி வசூல் செய்பவன் பாவி என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே ரோமையருக்கு வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய அந்த சக்கேயுவை பாவி என்று எல்லோரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர் இயேசுவை பார்ப்பதற்காக அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் இயேசு வழியாய் வந்து என்ன சொல்லுகின்றார்? யாரையுமே பார்க்கவில்லை. சக்கேயுவை இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்று தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இயேசுவை சுற்றி நின்ற அனைவரும் என்ன சொல்லுகின்றார்கள்? பாவியாகி இந்த மனிதன் வீட்டிலே தங்க சென்றிருக்கின்றாரே என்று. பாவியாகி இந்த மனிதன் வீட்டிலே இயேசு தங்க சென்றாரே என்று அனைவரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த முறுமுறுப்புகளுக்கு செவி கொடுக்காமல் சகைவை அழைத்து கொண்டு அவன் வீட்டிலே சென்று தங்கினார். அப்படி என்றால் பாவி என்று இந்த சமூகம் உதறி தள்ளிய ஒருவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தனக்கு உகந்தவனாய் மாற்றினார். அதே போல நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே ஆகாது என்று இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளியவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவனை இறை ஆட்சிக்கு ஏற்புடையவர்களாக நாம் மாற்றுகின்றோமா என்பதை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நம்மிடத்திலே வேண்டும். எல்லா சகோதர சகோதரிகளுடைய ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமல்ல, சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களை, சமூகத்தால் வெறுக்கப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாய் அவர்களையும் நாம் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படும் கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ளுதல் குடும்பத்தில் மிகவும் அவசியம் என்பது அங்கு சுட்டிக்காட்டப்படுது. திருக்குடும்ப நிகழ்வு அங்கு வருகின்றது. அங்கு என்ன? தூய ஆவியினால் மரியா கருவுறுகின்றார். யோசேப்புக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் மரியா. அவர் திருமணம் ஆகவில்லை. அந்த நேரத்தில் தூய ஆவியினால் கருவுறுகின்றார் மரியா. இதை கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்கிறார்? யாருக்கும் தெரியாமல் மரியாவை விலக்கிவிட இந்த திருமணத்தை நிறுத்தி அவர் வேண்டாம் என்று சொல்ல தீர்மானிக்கின்றார். இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே வந்து தூக்கத்திலே பேசுகின்றார். மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியினால். ஆகவே நீ அவரை சந்தேகப்பட வேண்டாம், உன் மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு தூக்கத்தில் இருந்து கண் விழித்தவுடன் என்ன செய்கின்றார்? மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதைத்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தமக்கு பணித்தவாறை தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது எதை சொல்லுகின்றது என்றால், இது கணவன் மனைவிக்கு இடையிலே குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே குடும்ப வாழ்விலே உறவு சிக்கல்கள் வராது, மன கசப்புகள் வராது, கணவன் மனைவி உறவிலே விரிசல் ஏற்படாது. திருக்குடும்பத்திலே முதலாவது திருக்குடும்பம் அமைவதற்கு முன்பாகவே அங்கு ஒரு விரிசல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. தூய ஆவியினால் மரியா கருவுற்றார் என்பதற்கு யோசேப்பு அறிகின்றார். மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி திருமணமாகாத ஒரு பெண் கருவுற்றால் அவரை கல்லறிந்து கொல்ல வேண்டும், இதுதான் நியதி. ஆனால் யோசேப்பு அப்படி செய்ய முன்வரவில்லை. யாருக்குமே தெரியாமல் மரியாவை கைவிட்டு விட அவர் தீர்மானிக்கின்றார். ஆனால் தூய ஆவியினால் அவர் உணர்த்தப்படுகின்றார், உண்மையை தெரிந்து கொள்ளுகின்றார். உணர்த்தப்படுகின்ற யோசேப்பு உண்மையை தெரிந்து தன் மனைவி எப்படி கருவுற்றாள் என்பதை யோசேப்பு உணர்ந்து கொள்ளுகின்றார். அவர் உணர்ந்து கொண்டவுடன் என்ன செய்கின்றார்? தன் மனைவியை ஏற்றுக்கொள்கின்றார், மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் இந்த குடும்பங்களிலே கணவன் மனைவியிடையே இருக்கின்றதை யோசித்து பாருங்கள். கணவன் மனைவியிடையே புரிந்து கொள்ளாத நிலைமை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஏனுவாறு நிகழ்ந்தது என்று நீங்கள் சந்தேகிக்கலாம். ஆனால் உண்மையை உணரும் பொழுது கணவன் தவறு செய்தார் என்பதற்காக
மனைவி தவறை உணரும் கணவனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த கணவனை மனைவி ஏற்றுக்கொள்ளுகின்றாளா? அல்லது மனைவி தவறு செய்தாள் என்று சந்தேகப்படுகின்ற கணவன் உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்றானா? அப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் திருக்குடும்பத்தினுடைய ஏற்றுக்கொள்ளுதல் நம்முடைய இருக்க வேண்டும். திருக்குடும்பம் அமைவதற்கு முன்னதாகவே அதனுடைய முதல் படியாக அமைந்ததை ஏற்றுக்கொள்ளுதல். ஏனென்றால் மரியா யோசேப்புக்கு திருமண நிச்சயம் செய்யப்பட்டிருந்தவர், அங்கே திருமணம் நடைபெறவில்லை. திருமணத்துக்கு முன்பே மரியா கருவுற்றார். இங்கே ஒரு சந்தேகம் எழுகின்றது. யாருக்கு? யோசேப்புக்கு. ஆண்டவரால் உண்மை உணர்த்தப்படுகின்றது. ஆண்டவரால் உண்மை உணர்த்தப்பட்டவுடன் யோசேப்பு ஐயம் தெளிந்தவராய் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தை அமைக்கிறார். ஆகவே திருக்குடும்பத்தினுடைய அமைவு என்பது, அங்க குடும்ப வாழ்வு அமைவு என்பது யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இடையிலே ஒரு குடும்ப வாழ்வு அங்கு அமைகின்றது என்றால், கணவன் மனைவி என்ற உறவு ஏற்படுகின்றது என்றால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டதினால், யோசேப்பு தன் மனைவியை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டதினால், உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டதினால், ஆகவே திருக்குடும்பத்தினுடைய முதல் படியை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் மூலம்தான் அங்கு திருக்குடும்பமே அமைந்தது. அப்படிப்பட்ட திருக்குடும்பத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இன்று குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக வாழ்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். கணவன் தவறு செய்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? மனைவி தவறு செய்தால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? பெற்றோர் தவறு செய்தால் பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? உறவுகள் தவறு செய்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? யோசித்து பாருங்கள். இப்படி விவிலியத்தினுடைய எந்த பகுதியை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் கற்பித்து தரப்படுகின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ளுதல் எவ்விடத்தில் இருக்கின்றதோ அவ்விடத்திலே மனக்கசப்பு இருக்காது. மனக்கசப்பு இல்லை என்றால் அங்கு பிரச்சனைகளுக்கு இடமில்லை. பிரச்சனைகளுக்கு இடமில்லை என்றால் அவ்விடம் மகிழ்ச்சி மிக்க இடமாக, அமைதி மிக்க இடமாக, சமாதானமிக்க இடமாக மாறும். ஆகவே நாம் தம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், பிறரை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா என்று. அப்படி இல்லை என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்பவர்களாக மாறினால் வாழ்வு நிச்சயம் இருக்கும். கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறவுகள் ஒருவருக்கொருவர் உறவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சமூகத்தில் வாழுகின்ற குடும்பங்கள் சமூகத்தில் உள்ள பிற குடும்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம் இருக்காது, அங்கே பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது, அங்கே அல்லகைக்கு அதாவது பிசாசிற்கு இடம் இருக்காது. அப்படி ஒரு இடம், அதாவது பிசாசிற்கு இடமில்லாத ஒரு இடம் அமையும் பொழுது, ஒரு இடம் உருவாகும் பொழுது அந்த இடம் அமைதிமிக்க இடமாக, சமாதானமிக்க இடமாக மாறும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே கிறிஸ்தவராகிய நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளாமல், கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை காட்டிக்கொள்ளாமல், கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மதிப்பீட்டை வாழ்வாக்கி ஒருவர் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் வளமான வாழ்வாக, ஆசீர்வாதமிக்க வாழ்வாக மாறும். ஆகவே அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பாங்கை பெற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம், அதை வாழ்வாக்குவோம். இப்பொழுது நாம் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் பண்பை ஆண்டவரிடம் பெறுவதற்காக ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அருமையான இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த தலைப்பிலே நீர் எவ்வாறு பிறருக்கு ஏற்றுக்கொள்ளுதலை கற்றுக் கொடுத்தீர் என்பதை உம்முடைய விவிலிய வார்த்தைகளை வைத்து நாங்கள் சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு நன்றிகள் அப்பா. எங்கள் ஆண்டவரே, இன்று சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு மக்களிடையே அதிகமாக இல்லாமல் தான் இருக்கின்றது. குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்ளுதல் பண்பு இல்லை, உறவுகளுக்கிடையே ஏற்றுக்கொள்ளுதல் பண்பு இல்லை, சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் பண்பு இல்லை. ஆகவே தான் இன்று எங்கு பார்த்தாலும் மனக்கசப்புகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் நிறைந்து காணப்படுகின்றன. எங்கள் ஆண்டவரை, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ இந்த நேரத்திலே இந்த கருத்துக்களை கேட்ட, இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொருவருடைய மனதை நீர் தொடும், ஒவ்வொருவருடைய உள்ளங்களை நீர் தொடும், ஒவ்வொருவருக்கும் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல மனப்பாங்கை கொடும். கணவருக்கு மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கையும், மனைவிக்கு கணவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கையும், பிள்ளைகளுக்கு பெற்றோரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கையும், பெற்றோருக்கு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கையும், உறவுகள்
உறவுகளுக்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கையும், சமூகத்தில் குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய மனப்பாங்கையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அருளும் அப்பா. இப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய பண்பை உம் மக்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்து அலகையின் தீமைகளை, பிசாசின் கிரியைகளை அவர்கள் மத்தியிலிருந்து அழித்து போடும் அப்பா. ஏற்றுக்கொள்ளுதல் மனநிலையை உம் பிள்ளைகள் பெற்று ஒருவருக்கொருவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர்களிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு அகலும். இதனால் பாவங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும், சண்டைகள் குறையும். இதன் மூலம் இறையாட்சி கட்டி எழுப்பப்படும். ஆகவே ஆண்டவரே, இந்த இறையாட்சிக்கு அடித்தளமிடுகின்ற, இந்த இறையாட்சிக்கு இன்னொரு மூளைக்கல்லாய் அமையக்கூடிய இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ன மனப்பாங்கை கிறிஸ்தவர்களாகிய உம் பிள்ளைகளும் கிறிஸ்தவர்கள் அல்லாத உம் பிள்ளைகளும் இந்த மனப்பாங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவர் மீது நிறைவாக இதை ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பாங்கை நீர் பொழிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு இந்த சமூகத்திலே வாழ்ந்து இறையாட்சியை கட்டியெழுப்ப நீர் உதவி செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை மன்றாடுகிறோம். பிள்ளைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாய் வாழ கிருபை செய்யும். அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு நன்றிகள் அப்பா. துதியும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.